இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். பிறர் நோயும் தம் நோய் போல போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. அகவலோசை பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை என்று அழைக்கப்படுகிறது. கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்க. வினா 7 வகைப்படும், விடை 9 வகைப்படும். இந்த ரெண்டுமே தவறானது. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். இது சரியானது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் தவறானது. 3 சரியானது. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. கம்பர் சேர நாட்டை சேர்ந்தவர். இது தவறானது. அவர் சோழ நாட்டை சேர்ந்தவர். இவர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். இவர் இயற்றிய நூல்களுள் ஒன்று திருக்கை வழக்கம். 2 மற்றும் 3 சரி, 1 தவறானது. கூப்பா ராஜகோபாலன் பற்றிய கூற்றுகளை ஆய்வு செய்க. இவர் பிறந்த ஆண்டு 1903. இது தவறானது. கூப்பா ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு 1902 என்பதே சரியானது. இவருடைய படைப்பான ஆத்ம சிந்தனை நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. இது சரியானது. கூற்று 1 தவறு, 2 சரி. பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. இது 22,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் ஆற்றல் கொண்டது. மன்னனும் மாசற கற்றோனும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மூதுரையை இயற்றியவர் ஔவையார். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதனால் இவர் மக்கள் கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். மகா சங்கராந்தி கொண்டாடப்படும் மாநிலங்களுள் அல்லாதவை எவை? ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் பொங்கல் விழாவானது மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. அதனால் ABC தான் மகர சங்கராந்தி கொண்டாடப்படும் மாநிலங்கள். அதில் அல்லாதது ராஜஸ்தான். பொறுத்துக. இலக்கண நூல் நன்னூல், சங்க இலக்கியம் 10 பாட்டு, அறநூல் நாலடியார், காப்பியம் சிலப்பதிகாரம். காமராசருக்கு இந்திய மாமணி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? அதாவது இந்திய மாமணினா பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1976ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி எது? பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும். பொறுத்துக. தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு வஞ்சிக்காண்டம், சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக்காண்டம், தமிழன் அப்பர் தேவாரம். அதாவது தமிழ் என்று சொல் முதலில் பயின்று வந்துள்ள நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக்காண்டம், தமிழன் அப்பர் தேவாரம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர். உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று பாடியவர் கலீல் ஜிப்ரான். கொள்வதும் மிகைக்கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் முத்தரையனார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யார்? முடியரசன் துரைராசு. ரெண்டுமே ஒரே ஆளுதான். அதனால் A மற்றும் B என்பதே சரியானது. பொறுத்துக. அகச்சுட்டு இவன், புறச்சுட்டு இம்மலை, அண்மை சுட்டு இது, சேய்மை சுட்டு அது. சரியானதை தேர்ந்தெடுக்க. 1921 செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். இது சரியானது. காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சரியானது. காந்தியடிகள் மதுரையில் தான் எளிமை திருக்கோலம் பூண்டார். இதுவும் சரியானது. கூற்று 1, 2, 3 என அனைத்துமே சரியானது. தாயுமானவர் எந்த பகுதியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தார்? திருச்சி.
உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். பொறுத்துக. குறில் எழுத்துக்கள் கரம், நெடில் எழுத்துக்கள் கான், குறில் மற்றும் நெடில் எழுத்துக்கள் காரம், ஆயுத எழுத்து கேனம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் பாரி என்பதே சரியானது. இதில் குமணவள்ளல் இருக்குது, அதனால் தவறானது. கூற்று 2, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் வள்ளல் பாரி, இது தவறானது. அவர் தர துணிந்தவன் குமணவள்ளல், அது அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு, அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. தமிழ்நாட்டில் வன கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் கோவை மாவட்டம். யாருடைய வறுமை சான்றோரால் ஆராயப்படும்? பொறாமை இல்லாதவருடைய வறுமை சான்றோரால் ஆராயப்படும், பொறாமை உள்ளவன் பெற்ற செல்வமும் சான்றோரால் ஆராயப்படும் என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிக பழமையானது தொல்காப்பியம், இது சரியானது. கூற்று 2, முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி இது குறிப்பிடுகிறது, இதுவும் சரியானது. கூற்று 1, 2 சரி. பிற்கால சோழர்களில் எந்த சோழன் பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றான் என்பதனை வரலாறு கூறுகிறது? ராஜராஜ சோழன். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வி. முனுசாமி. இவருக்கு அடைமொழி என்னன்னா திருக்குறளார் வி. முனுசாமி. பொறுத்துக. கப்பலோட்டிய தமிழன் வ. உ. சிதம்பரனார், விருதுப்பட்டி வீரர் காமராசர், மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன், பாட்டுக்கொரு புலவன் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது? கன்னிமாரா நூலகம். முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பொறுத்துக. காவற்புரை தெரு சிறைச்சாலை, கூலக்கடை தெரு தானிய வீதி, அக்கசாலை பொற்காசுகள் உருவாக்கும் இடம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன்னர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, அடுக்கு தொடரில் உள்ள சொற்கள் தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, இது தவறு. தனித்தனியே பிரித்தால் பொருள் தரும். கூற்று 2, இரட்டை கிளவியின் சொற்களை தனித்தனியே பிரித்தால் பொருள் தரும், இதுவும் தவறானது. இரட்டை கிளவியின் சொற்களை தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, அதை அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. பொருளாகு பெயரின் வேறு பெயர் என்ன? முதலாகு பெயர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். 2வது திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். 12 ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார்கள் எனப்படுவர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, டிகேசி என்று அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர், இது சரியானது. கூற்று 2, ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் டிகேசி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. உரை ஆசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களுள் 23 பாடல்களை பாடியுள்ளார். கூற்று 1 மற்றும் சரியானது, 2 தவறு. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மௌலானா ரூமி அவர்களால் எழுதப்பட்ட மஸ்னவி உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியமாகும், சரியானது. ரூமி இதில் மலையை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்திருக்கிறார், இது தவறு. கூற்று 1 மட்டும் சரி. பொறுத்துக. முல்லை திணை பேயனார், மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மோவனார், பாலை திணை ஓதலாந்தையார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்பு வாராது வந்திந்து புலமை கதிரவன் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பொறுத்துக. பண்பாட்டு அசைவுகள்
தோ பரமசிவன். உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம். அரூப நஞ்சு. அரவிந்தன். சிறகுக்குள் வானம். ஆர் பாலகிருஷ்ணன். அதாவது ஆசிரியரும் நூல்களையும் பொறுத்திருக்கு. அவ்வளோதான்.